அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. ஆவியாயினும் பட்ச பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் தாய் திரு அவை திருச்சிலுவையின் மாட்சி என்ற விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சிலுவை என்பது கிறிஸ்தவத்தின் ஒரு அடையாளம் அல்ல, கிறிஸ்தவத்தின் ஒரே அடையாளம். இழிவுக்குரிய சிலுவையை மீட்புக்குரிய சிலுவையாக நம் இறைவன் மாற்றினார். சிலுவை என்பது நம் வாழ்க்கையின் கலங்கரை விளக்கு. நம் வாழ்க்கையின் தொடக்கம் சிலுவையே, நமது மீட்பின் தொடக்கமும் சிலுவையே. சீடன் என்றால் சிலுவை உண்டு, சிலுவை என்றால் சிதைவுண்டு, சிதைவென்றால் மீட்பு உண்டு. இதுதான் நம் கத்தோலிக்க நெறிமுறை. இந்த வேளையிலே, இந்த விழாவை கொண்டாடும் இந்த நாளிலே, நமது வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கும் சிலுவைகளை மகிழ்ச்சியோடு சுமந்து செல்ல இறைவனின் அருள் வேண்டி, அந்த சிலுவைகளை, குடும்பம் என்னும் சிலுவையையும், குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளையும், சமூகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளையும், பிறருக்காக நாம் படும் துன்பங்களையும் துயரங்களையும் அவமானங்களையும் சிலுவைகளாக எண்ணி நாம் சுமக்காமல் இருந்த காலங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனித அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவை எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள். என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன். முற்காலத்து மறைச்செய்திகளை எடுத்துரைப்பேன். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர். மனமாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாய் இல்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 6 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க
வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவாக்கியங்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருச்சிலுவையின் மகிமையின் பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். விழாக்களிலேயே மிகச்சிறந்த விழா என்று சொல்லி இதை குறிப்பிட்டு சொல்லலாம். ஏனென்றால் மற்ற விழாக்கள் அனைத்தும் ஒரு மகிழ்ச்சியின் ஆடம்பரத்தை குறிக்கின்ற விழாக்களாக அமைந்திருக்கின்றன. ஒருவேளை நாம் கடந்த வாரம் கொண்டாடிய அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா ஒரு மகிழ்ச்சியின் விழா, இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழா ஒரு மகிழ்ச்சியின் விழா. அன்னை மரியாளுக்கு எடுக்கின்ற விழாக்கள் மகிழ்ச்சியினுடைய அல்லது அவர் கொடுத்த காட்சிகளுடைய அடிப்படையில் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. ஆனால் திருச்சிலுவையின் மகிமையின் பெருவிழா அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு அர்த்தத்தையும் பொருளையும் ஆழமாகவும் வேரோட்டமாகவும் உயிரோட்டமாகவும் கொடுக்கின்ற ஒரு விழா. காரணம், இந்த திருச்சிலுவை ஒரு கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம், அடிப்படை. ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரே அடையாளமாக விளங்குவது இந்த திருச்சிலுவை தான். இந்த திருச்சிலுவையினுடைய முன்னைய நிலையும் பின்னைய நிலையும் கொஞ்சம் நாம் ஆலோசித்து பார்த்தால் தெரியும். சிலுவை இயேசுவிற்கு முன்பாக இருந்த நிலை வேறு, இயேசுவிற்கு பின்பாக ஏற்றம் பெற்ற நிலை வேறு. இயேசுவிற்கு முன்பாக அது அசிங்கத்தினுடைய ஒரு அடையாளம், அவமானத்தினுடைய ஒரு உச்சகட்டம்.
இந்த உலக சாவுகளிலேயே கொடூரமான ஒரு சாவு அப்படிங்கிறது சிலுவை சாவு. எனவே எவரும் கனவில் கூட நினைக்காத ஒரு சாவின் அடையாளம் அது. ஒட்டுமொத்த அழிவினுடைய ஒரு அடையாளம் என்றால் அது சிலுவைதான். அந்த சிலுவை சாவு வழக்கமாக சொல்லுவார்கள், என்னுடைய எதிரிக்கு கூட அந்த சாவு வரக்கூடாது என்று சொல்லி. அதான் இயேசுவிற்கு முன்பாக இருந்த ஒரு நிலை. யாரெல்லாம் கடுமையான குற்றத்தை செய்தார்களோ, துரோகத்தை செய்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகின்ற ஒரு சாவு தான், ஒரு தண்டனை தான் சிலுவை சாவும் சிலுவை தண்டனை. இயேசுவிற்கு பின்பு அது மாற்றி பெற்ற ஒன்றாக மாறுகின்றது. காரணம், ஒரு நிரபராதியை தண்டிப்பதற்கு இந்த உலகம் பயன்படுத்தியது சிலுவையை. இந்த உலகத்தை படைத்த இறைவனை அறைந்தது அந்த சிலுவையில். இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுக்க வந்தவரை அறைந்து கொண்டது அந்த சிலுவையில். எனவே அவமானத்தின் சின்னம், அசிங்கத்தின் அடையாளம், இந்த உலக சாவுகளிலேயே கொடூரமான சாவு என்று சொல்லி வைக்கப்பட்டிருந்த அந்த அடையாளம் இயேசுவால் மாற்றி பெறுகின்றது. இயேசு அந்த சிலுவையில் அறையப்பட்டதால் மீண்டும் அந்த சிலுவை புதிய அடையாளத்தோடு இந்த உலகிற்கு கொடுக்கப்படுகின்றது. எந்த அவமானத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாரோ அதுவே நமக்கு மானமாகவும் மரியாதையாகவும் மதிப்பாகவும் உயர்ந்தது. எந்த அசிங்கத்தை இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாரோ அதுவே மாபெரும் மனித மாண்பினுடைய உன்னத அடையாளமாக இந்த உலகிற்கு கொடுக்கப்பட்டது. எனவே சிலுவை இயேசுவிற்கு பின் அர்த்தம் பெற்ற ஒரு நிகழ்வாக மாத்திரமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறையாக மாறுகின்றது. இந்த இடத்துல தான் இயேசுவினுடைய வாழ்க்கை நெறிமுறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு துன்பம் வேண்டாம், துயரம் வேண்டாம், சுமை வேண்டாம், பாரம் வேண்டாம், வருத்தம் வேண்டாம், வலி வேண்டாம். இது உலகத்தினுடைய நியதியும் அதனுடைய எதிர்பார்ப்பும். ஒரு சாதாரண சராசரி மனிதனுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனால் இயேசு இந்த சிலுவையின் வழியாக துன்பங்கள் மாத்திரமே ஒரு மனிதனுக்கு மீட்பை கொடுக்க முடியும், துன்பத்தின் வழியாக மாத்திரமே அவன் விண்ணகத்தை அடைய முடியும் என்ற ஒரு அழுத்தமான நற்செய்தியை கொடுத்திருக்கின்றான். ஒரு குடும்பம் இருக்கின்றது. அந்த குடும்பத்தில் பெற்றோருக்கு இருக்கின்ற கடமை நிச்சயமாக குழந்தைகளுக்கு உரியதை கொடுத்து அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. இது எல்லா பெற்றோருக்கும் இருக்கின்ற ஒரு கடமை. அது செல்வத்தில் கொழுத்துள்ள பெற்றோராக இருக்கட்டும் அல்லது வறுமை நிலையில் இருக்கின்ற பெற்றோராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த இடத்துல நாம் கூர்ந்து நோக்க வேண்டிய ஒன்று, அந்த குழந்தையை எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றார்கள் என்பதை எதை வைத்து எடை போடுவது? அந்த பெற்றோருடைய செயல்களையும் அவர்கள் இந்த குழந்தைகளுக்காக அனுபவிக்கின்ற துன்பங்களை வைத்துதான் எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றார்கள் என்பது. செல்வத்திலே செழிப்படைந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கேட்பதை வாங்கி கொடுப்பார்கள், அவங்ககிட்ட இருக்கிறத கொடுப்பாங்க. அது ஒரு வகையான அன்பு. அன்பு இல்லைன்னு சொல்றதுல ஒரு வகையான அன்பு. அதே சமயத்தில் ஒரு துன்பத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஏழை குடும்பம் அந்த குழந்தைக்கு தேவையானதை கொடுக்கின்றது என்றால் அது அன்பிலே மிகச்சிறந்த அன்பு. காரணம், ஒரு தாய் பட்டினி கிடந்து தன்னுடைய உணவை குழந்தைக்கு ஊட்டுகின்றால் அதுதான் வருத்தத்தில் வருகின்ற அந்த அன்பு. அந்த குழந்தைக்காக தன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் அவள் வலியை சுமந்து கொள்கின்றாள். அதுதான் செல்வத்தில் இருக்கின்ற பெற்றோரை விட இந்த தாய் அந்த குழந்தைக்கு செய்கின்ற மிக பெரிய அன்பு. ஒரு தந்தை தன்னுடைய தியாகத்தின் வழியாக தனக்கு இருக்குதோ இல்லையோ அந்த குழந்தைக்கு உடுத்துவதற்கு ஒரு புதிய துணியை தன்னுடைய வறுமையிலும் எடுத்து கொடுத்தால் அதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு அன்பு. சிலுவை அப்படிங்கிறது அதான். ஏதோ
ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டோம் அப்படிங்கிறது இல்ல. வாழ்க்கையினுடைய துன்பங்களின் ஆணி வேருக்கு சென்று அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனால் மாத்திரம்தான் சொல்ல முடியும், நான் இந்த உலகத்தினுடைய அனுபவங்களை மொத்தமாக பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லி. சுகமாக வாழ்ந்துவிட்டு சென்று விட்டால், சுமையில்லாத வாழ்வுகளோடு நாம் கடந்து விட்டால், அன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அர்த்தமில்லாத ஒரு வாழ்வாக மாறி போய்விடும். எனவேதான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு 2ஆம் வாசகம் மிக அழகாக சொல்லுகின்றது, கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை விடாமல் பற்றி கொண்டு இருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்திற்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தன்னை கையளித்து அடிமை நிலைக்கு தன்னை உட்படுத்துகின்றார். இருக்கின்ற வழிகளிலே வேதனைகளிலே கொடூரமான வேதனை இதுதான். ஒரு நிலையை விட்டுவிட்டு இன்னொரு நிலை, அதுவும் தன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் மாண்பையும் விட்டுவிட்டு அதற்கு நேர் எதிர்மாறான ஒரு நிலைக்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் ஒருவேளை அது சிலுவை என்று சொல்லி ஒதுக்கிவிட்டால் மனித வாழ்வு அர்த்தமற்ற வாழ்வாக மாறிப்போய்விடும். மாறாக அதுதான் ஒரு தனி மனிதனுடைய பலம் என்று சொல்லி நாம் உணர்ந்தால், அதுதான் இந்த வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கான பலப்படுத்துவதற்கான ஒரு அனுபவம் என்று சொல்லி நாம் நினைத்தால், சிலுவை கூட சிறகாக மாறும். நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பாரங்கள் கூட நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அது துணையாக வரும், ஊன்றுகோலாக மாறிவிடும். நாம் நினைத்திருக்கின்ற அந்த வேதனைகள் கூட சாதனைகளாக நிச்சயம் உருவெடுக்கும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை இயேசுவின் பாதையில, சிலுவையின் பாதையிலே அமைத்துக் கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உனக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பு அடைய வேண்டும் என நியமித்தீர். இவ்வாறே எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டும் என இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுக்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராவியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. தாயும் தந்தையும் ஆணையம் இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவினவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நன்றி ஒளியம் புரிய தகுந்தல் எங்களை ஏற்றுக்கொண்டு எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திரு உளத்துக்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கு மீட்பளிக்கு நம்மை வாழ அழைக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ இழிவான சிலுவையை மீட்பின் சின்னமாக மாற்றி தன்னையே முழுமையாக கையளித்து நமக்கென இன்றும் நற்கருணையின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இந்த ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனின் உடலிது, அவரது இரத்தமிது, அவர் நினைவாய் நாம் செய்யும் மீட்பின் சின்னமிது, நம் வாழ்வின் உணவிது. வருகின்ற நாள் வரை நாமும் மரணத்தின் அறிக்கை செய்வோமே. ஆதலினால் தகுதியுடன், ஆதலினால் தகுதியுடன் அப்பத்தை உண்டிடுவோம், கிண்ணத்தை பருகிடுவோம். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீரில் மீட்டருடைய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம்.
அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எம்முடைய இல்லங்களுக்கு எம்முடைய இல்லங்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுத்ததற்காக குடிநீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்ட நெடிய போராட்டமான எங்களுடைய நீண்ட நெடிய போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திலே வலது வாய்க்கால் திட்டத்திலே அதற்கு தேவையான நிதியை குறிப்பாக 262 கோடி ரூபாயை 262 கோடி ரூபாயை பெற்றுக் கொடுத்ததற்காகவும் அதற்கு தேவையான நீர் ஆதாரத்தையும் குறிப்பாக 2.5 TMC தண்ணீரையும் பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இத்திட்டங்கள் அனைத்தும் விரைவிலே நிறைவேற்றப்பட்டு எம்முடைய மக்களுக்கு நலமும் வளமும் சிறப்பாக கிடைப்பதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஞானம் நீரை கண்ணிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கண்ணிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நீரை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா பாதுகாத்தாருணையே பரமன், பாவ நிழலே அணுகா பாதுகாத்தாருணையே பரமன், தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமள தலமென கொண்டாய், ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கன்னிகையே.